அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே பேங்க் நிஃப்டியில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹை அண்ட் லோ ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட் கீழேயோ மேலேயோ இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ மார்னிங் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் பிரேக் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 52,700 ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே தான் டவுன் ஆயிருக்கு. ஸோ இது மறுபடியும் மேலே வருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை கொஞ்சம் ஹெவியாக பை பண்ணி வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் கூட ஸோ மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கம்பேர் பண்றப்ப ஸோ மற்ற 4 ஸ்கிரிப்ட்லையும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த 4மே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவியா பை பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிஃப்டி 50 இன்னுமே அதிகமா இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம அதை அனலைஸ் பண்றப்ப பார்க்கலாம் ஏதாவது இடத்துல சப்போர்ட் இருக்கா, ஸோ அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2888 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா 953, டிக்ளைன்ஸ் 1854, அன்சேஞ்சு 81. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இருக்கு. ஸோ 52 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா 122 ஸ்டாக்ஸ், 52 வீக் லோவில் 17 ஸ்டாக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 123, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல ஸோ 61 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு சேனல் பிரேக் அவுட் தான். மேல் சைடு பிரேக் அவுட் ஆயிருந்தா ஸோ கண்டிப்பாக ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்கும். ஸோ அகைன் கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம 1 டே கேண்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ 1 டே கேண்டில் பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ இதை மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த இடம் தான். 52,570. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஸோ எதனால சொல்றேன்னா ஆல்ரெடி இந்த இடம் டச் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,570 டச் பண்ணிட்டு ஒரு 53,570 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த இடத்துல தான் மேலே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் விழுந்தா கூட ஸோ மார்க்கெட் அகைன் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ இது பேங்க் நிஃப்டியில் மட்டும்தானா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்படி கிடையாது. பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ், சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ என்னைக்கு அந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 13 டிசம்பர். ஸோ நீங்க வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்க போயிட்டு சார்ட்ல போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கிட்டா கூட இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு செமினாரே அட்டன் பண்ணா கூட கண்டிப்பா நம்ம சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். ஓரளவு உங்க ட்ரேடிங் அப்ப கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 13 டிசம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டில்னா சுத்தி டைப்ல இருக்கும். ஸோ இந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே பையிங் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ சேம் இதே கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா 13 டிசம்பர் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் என்ன 52,570. ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் அடுத்தது ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல 24,196. ஸோ இந்த லோ 24,196. ஃபின் நிஃப்டியோடது எக்ஸாக்டா 24,325 தான். ஆல்ரெடி நம்ம டிரா பண்ணியிருக்கோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி 12,900.
ஸோ அதே மாதிரி சென்செக்ஸ் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம் 80,501. ஸோ பேங்க் எக்ஸில் 59,690. ஸோ நாம் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கிற லைன் தான். அந்த கேண்டிலோட லோ அந்த கேண்டிலோட பக்கத்தில் வந்தாலோ இல்லை சப்போர்ட் எடுத்தாலோ ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக இருக்கு. சப்போஸ் நாளைக்கு சைட்வேஸ் போட்டால் கூட நாளைக்கு அகைன் வந்து அடுத்த நாள் வந்து கீழே இறங்கி அந்த இடம் வந்தா கண்டிப்பா ஒரு நல்ல ஹை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது எப்ப பிரேக் அவுட் ஆகும்னா அந்த ஹேமர் கேண்டலுக்கு கீழே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ஸோ கண்டினியூஸ் ஃபால். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு கப்பல் ஆஃப் டேஸுக்கு. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 53,330, பிவோட் பாயிண்ட் வந்து 53,020, சப்போர்ட் வந்து 52,525. இன்னைக்கு ஹை வந்து 53,515, லோ வந்து 52,709, ஓப்பன் வந்து 53,394, க்ளோஸ் வந்து 52,834. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே தான் இறங்கி ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே தான் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர்ல தான் ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து 90% இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நோட் பண்ணியாச்சு 52,570. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சப்போர்ட்டும் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 52,525 வந்திருக்கு. ஸோ 52,525 இல்லை 570 வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே மேலே வரதுக்கான இன்னைக்கு எப்படி ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து இறங்குச்சோ ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து கீழே இறங்காம மேலே வந்தது அப்படின்னா ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக அந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இந்த இடத்துல ஓப்பன் ஆனா ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோ அதாவது ரெண்டாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் விழுந்தா கூட நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா இந்த 52 இப்ப கேப் டவுன்னா இன்னைக்கு லோவே பாத்தீங்கன்னா 52,709, ஒரு 52,600 ஓப்பன் ஆனா கூட அது ஒரு கேப் டவுன் மார்க்கெட் தான். ஆனா 52,570 நம்ம சப்போர்ட் ஜோன். ஸோ ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் கீழே இறங்குமே தவிர அகைன் வந்து இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதிகபட்சமா இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்லயோ இல்லை கேப் அப்லயோ ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட். ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து கண்ணா பின்னா போனால் கூட இந்த ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.13% வரைக்கும் ஹை கொடுத்துருக்கு. 64 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து 6,000 வரைக்கும் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஹை ஆல் டைம் ஹை என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2017 378 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் தான் இன்னைக்கு வந்து 5,727 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து எதுக்காக பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் கண்டிப்பா மாசானா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 இருந்து 2021 2017 இருந்து 2021 17, 18, 19, 20, 21 கிட்டத்தட்ட 5 வருஷமா படுத்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னா 327 இருந்து 5,783 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மடங்குன்னா ஒரு 3 ஒரு 10 ஒரு 20 மடங்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியாது. கரெக்டாக வந்து ஏன்னா லாங் டேர்ம்ல வந்து நம்ம வந்து முதலீடு பண்றப்ப எப்படின்னா யோசிக்கணும் அப்படின்னா ஸோ இது வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க. இது வருமா இந்த ஸ்டாக் எல்லாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு 5 வருஷமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ பிரேக் அவுட் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 5740 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது இன்னுமே கண்டினியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு இன்ட்ராடேல எப்படி வரும்னு மட்டும் நாம பார்க்கலாம். இப்போ ஸோ இன்ட்ராடேல அகைன் ஹையா பிரேக் பண்ணா ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 60 to 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். இதோட டார்கெட் வந்து 6000, இன்னும் 300 பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் எல்லாம் நல்ல ஒரு பிரேக் அவுட் தாங்க. பிரேக் அவுட் எடுத்தும் கூட இன்னுமே தடுமாறிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எப்பயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அதாவது 1976.60. ஸோ அதையும் பிரேக் இந்த இடத்துல வச்சிடுச்சு. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 4 நாளாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது இன்ஃபோசிஸ் வந்து எப்போ வேணா 2080 இல்லை 2120 வரைக்கும் டார்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையா பிரேக் பண்ணா ஸோ இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் செல் ஆகுமா அப்படிங்கிறது செல் ஆகாது. ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஒரு பை சைடு தான் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஆனால் செல் ஆகக்கூடிய சான்சஸ் கிடையாது. ஸோ மேபி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணனா கூட ஒரு 2100 2200 வரைக்கும் கூட இன்ஃபோசிஸ் டார்கெட் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து ஏசியன் பெயிண்ட். நான் ஒரு சண்டே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஸ்விங் ட்ரேடிங்ல ஏசியன் பெயிண்ட் வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா கேப் டவுன் எடுத்து ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 2356 பிரேக் பண்ணா ஸோ கண்டிப்பாக இன்னொரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஏசியன் பெயிண்ட்ல வந்து இருக்கு கண்டிப்பா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 ஸ்டாக்ஸ். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி வந்து எதிர்பார்க்குறேன். 52,570 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதையும் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த லோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பாயிண்ட் இறங்கினா கூட ஸோ இந்த லோ வந்துட்டு எக்ஸாக்டா 52,300 எல்லாம் வந்துட்டு கூட ஸோ மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.